ஏன் சபரிமலைக்குள்ள பெண்களை அனுமதிக்க மாட்டாங்க? ஐயப்ப சுவாமிக்கு அப்படி என்னதான் வேணும்? உண்மையாவே இதுக்கு பின்னாடி உள்ள சுவாரஸ்யமான அந்த புராண கதை என்னங்கிறத நான் சொல்றேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு கவனமா கேளுங்க. இந்த புராணங்கள் படி ஐயப்ப சுவாமி ஒரு தீவிரமான பிரம்மச்சாரி. ஒரு நாள் ஐயப்ப சுவாமி மகிழி அப்படிங்கிற ஒரு அரக்கிய கொண்டிருக்காரு. ஐயப்ப சுவாமி கையால மகிழி கொல்லப்பட்டதால அவளுக்கு சாப விமோசனம் கிடைச்சிருக்குது. அப்போ மகிழி ஐயப்ப சுவாமி கிட்ட நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கும்படி வேண்டுனாங்க. அதுக்கு ஐயப்ப சுவாமி மகிழி கிட்ட நான் ஒரு பிரம்மச்சாரி, என்னோட பக்தர்களுக்கு அருள் புரிய நான் எப்போதுமே சபரிமலையில தான் இருக்கணும், இருந்தாலும் உன்னோட வேண்டுதலை என்னால நிராகரிக்க முடியாது. அதனால ஐயப்ப சுவாமி மகிழி கிட்ட எப்போ கன்னிசாமிகள் மாலை போட்டு சபரிமலைக்கு வரதை நிப்பாட்டுறாங்களோ அப்பதான் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் மகிழி அப்படிங்கிற அந்த அறைக்கு கோவிலுக்கு வெளியிலேயே காத்திருக்கிறதா சொல்றாங்க. ஐயப்பனோட இந்த தீவிரமான பிரம்மச்சரிய விரதத்தை காப்பாத்துறதுக்காக தான் இப்போ வரைக்கும் பொண்ணுங்களை அந்த கோவிலுக்கு அனுமதிக்கிறதே இல்லை. செப்டம்பர் 2018 உச்சநீதிமன்றம் பொண்ணுங்க யாரா இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னு தீர்ப்பு அளிச்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த கோவிலோட நம்பிக்கைகளை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. கைஸ், உண்மையாவே எனக்கு ஐயப்ப சுவாமி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.